ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல இப்ப சேரன் ராமேஸ்வரம் போனதுனால சமையல் வேலையெல்லாம் நம்ம நிலா தான் பாக்குறாங்க. நம்ம நிலாவுக்கு உதவுறேன் அப்படிங்கிற பேர்ல நம்ம சோழன் பண்ற அட்ராசிட்டி தான் தாங்கவே முடியல. இந்த பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இங்க வானதியோட மெடிக்கல தான் காமிக்கிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வயசானவர் வந்து பாத்தீங்கன்னா, வயித்த வலி, தலைவலி இது எல்லாத்துக்குமே மாத்திரை கேட்டு வராப்புல. ஆனா நம்ம வானதி இருந்துகிட்டு டாக்டர பார்க்காமலாம் மாத்திரை குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, போயி உங்க மனைவிய அழைச்சுக்கிட்டு வாங்க. வந்து டாக்டர பார்த்து அதுக்கப்புறம் மருந்து சீட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அது அந்த நேரம் பார்த்து அங்க டாக்டரும் வராங்க. ஸோ அந்த டாக்டர் வந்து எதுக்காக மாத்திரையெல்லாம் மாத்தி குடுக்குறீங்க? நான் டிஸ்கிரிப்ஷன்ல எழுதி குடுக்குற மாத்திரை ரேட்டு கம்மி. ஆனா அந்த மாத்திரை இல்லன்னு நீங்க ஏன் வேற கம்பெனி மாத்திரை குடுக்குறீங்க? அப்படின்னு அங்க இருக்கிறவர கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ, அந்த நேரம் பார்த்து மறுபடியும் அந்த தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவ அழைச்சுக்கிட்டு வந்து, இந்த மாரி அழைச்சுட்டு வந்தேன். டாக்டர் எங்க இருக்காரு? அப்படின்னு கேட்க, இவரு தான் டாக்டர் அப்படின்னு வானதி சொல்ல, அப்படியே நம்ம டாக்டருக்கும், வானதிக்கும் கான்வர்சேஷன் போய்க்கிட்டு இருக்கு. இது எங்க போய் தான் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் நம்ம நடேசன் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட தீவிரமா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்ப நிலா வந்து பார்த்தீங்கன்னா, கவனிச்சுட்டு யாருகிட்ட ஃபோன் பேசுறீங்க? அப்படின்னு ரொம்ப தீவிரமா ஒரு கான்வர்சேஷன் போகும் அப்படின்னு பார்த்தா, கடைசியா அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ரிமோனி வெப்சைட்டுக்கு விளம்பரம் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. கடைசியா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேரனும், பல்லவனும் ராமேஸ்வரம் வந்துட்டாங்க சந்தாவ மீட் பண்றதுக்காக. கொஞ்ச நேரத்துல சந்தாவும் வந்துடுறாங்க. சந்தாவும் நம்ம சேரனும் மட்டும் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்தா ரொம்பவுமே பயப்படுறாங்க. எங்க தன்னோட மாமன் பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்கமிங்ல இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.